சரிங்க, நான் சிவா கிட்ட சொல்றேன். தங்கச்சி தங்கச்சி அண்ணே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? தங்கச்சி, சாந்தி முகூர்த்தத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டோம்மா. கொடுங்க மச்சா. இந்தாம்மா. நான் ஏற்பாடு ஆரம்பிக்கிறேன். ஜானகி, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நினைக்காத. என்னைக்குதான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பொண்ணுக்கு அழகா அலங்காரம் பண்ணணும். இத நீங்க தனியா சொல்லணுமா அத்தை? கண்டிப்பா பண்ணிடுறேன். பத்மா என்ன சொல்றா? பக்கம் ஆளையா காணல. தெரியலங்க. சாந்தி முகூர்த்தம்ன்றது சாதாரண விஷயம் இல்லையே. பெரியவங்க எல்லாம் நல்ல நேரம் பார்த்து செய்யணும். இந்த நேரத்துல நம்ம எல்லாரோட ஆசீர்வாதத்தை விட பத்மாவோட ஆசீர்வாதம் தான் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ கையாலேயே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அவளையே மருமகளை கூட்டிட்டு போய் சாந்தி முகூர்த்த அறையில விட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும். ஆனா பத்மா ஒரு பக்கமும் மாயா ஒரு பக்கமும் இருந்தா பாவம் மாயா ரொம்ப வருத்தப்படுவா. ஆமா மச்சா, ஜானகி சொல்றதும் சரிதான். பத்மாவோட முழு சம்மதத்தோட நடக்கிறதா நல்லது. அவ என்கிட்ட வந்து பரிகாரம் பண்றேன்னு தான் சொன்னா. பரிகாரத்துக்கு பிறகு ஆளைய காணும். மச்சான், கண்டிப்பா பத்மா ஒத்துக்குவா மச்சா. நீங்க வேணா பாருங்களேன், எல்லாமே நல்லபடியா நடக்கும். அண்ணா, நீங்க ஒரு தடவை பத்மா கிட்ட போய் பேசுங்களேன். சரிம்மா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பார்வதி, இவங்க எல்லாம் என்னை வச்சு விளையாடி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் என்ன விதமா சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். பார்வதி, மாயா கிட்ட பேசிட வேண்டியதுதான். மாயா காட்டேன். அண்ணி நில்லுங்க. என்ன சீனு, என்ன இது? காட்டுன்னு சொல்றேன்ல. இவனை புள்ளன்னு பெத்துக்கிட்டதுக்கு நான் தான் செவுத்துல முட்டிக்கணும் போல. எப்ப பார்த்தாலும் அவ சேலையை பிடிச்சு சுத்திட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் கூட அவளை தனியா விட மாட்டேங்கிறான் பாரு. அப்படியே அவன் அப்பனுக்கு எதிர்மறையா இருக்கான். ஷோ, இவனால என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அவ தனியா உங்ககிட்ட மாட்டுவா. அப்ப போய் பேசுங்க. அண்ணி, சீனு வெளியே போறான் பாருங்க. மாயா தனியா தான் இருப்பா. இப்ப போங்க. இப்பதானே அவ தனியா மாட்டிருக்கா. என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்ன மாயா? சொல்லுங்க அத்தை. என்ன, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா அத்தை, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. சந்தோஷம் இல்லாம இருக்குமா? இருக்கும் இருக்கும். ஏன்னா என் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கல, உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இங்க பாரு, ஜோசியர் சொன்னதுக்காக மட்டும்தான் நான் இந்த பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணேன். மத்தபடி உனக்கு வாரிசு வரணுங்கிறதுக்காக நான் எந்த பரிகாரமும் பண்ணல. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. இங்க பாரு, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா உன் மனசுல ஏத்தி வச்சுக்கோ. நீ என்னைக்குமே எனக்கு மருமகளா ஆகவே முடியாது. நான் உன்னை மருமகளா ஏத்துக்கவும் முடியாது. அதுக்கு அர்த்தம் நீ என் புள்ளைக்கு பொண்டாட்டி இல்லைங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி என்னோட சம்மதம் இல்லாம என் மகனோட இல்லற உறவை வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அந்த சத்தியத்தை மீறி உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறதுக்கு நீ தயாராயிட்டல? யோசிச்சுக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ. மனுஷங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். எனக்கு கொடுத்த வாக்க மீறி நீ ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, அது உனக்கு சாபமா தான் முடியும். நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஒரு நாளும் மறந்துடாத. புரியுதா? அம்மா, என்னம்மா இங்க என்ன பண்றீங்க? வீட்ல எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லப்பா, சும்மா உன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன்ப்பா. அப்படி என்ன பேசுனீங்க? அத அவகிட்டயே கேளு. இப்பெல்லாம் எல்லாத்தையுமே நீ அவகிட்ட தானே கேப்ப. என்ன காஃபியா? குடி குடி குடி. சீனு, டேய் சீனு. சீனு, எங்க போயிட்டான்? டேய் சீனு,
என்னடா இங்க நின்னுகிட்டு இருக்க? ஏடா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு அவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கண்டுக்காம நீ இங்க நின்னுட்டு இருக்க? டேய் சீனு, மார்க்கெட்டுக்கு போனனா என்னென்னமோ பழம்பேரெல்லாம் சொல்றாங்கடா. ரம்புஸ்தான்ங்கிறானுங்க, மங்குஸ்தான்ங்கிறானுங்க, கிவிங்கிறானுங்க, ஸ்டார் ஃப்ரூட்டுங்கிறானுங்க. ஒவ்வொன்றிலையும் ஒன்னொன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. சாப்பிட்டு பாரு, உனக்கும் மாயாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஒவ்வொன்றிலையும் 2 டஜனா அனுப்பிவிட சொல்லிடுறேன். அப்பா இதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஏன்டா, மா பலா வாழையே போதுங்கிறியா, இல்ல இந்த பழமெல்லாம் எதுவும் வேண்டாங்கிறியா? ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டாம்னு சொல்றேன்ப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அத்தை மாமாட்ட சொல்லி எல்லா ஏற்பாட்டையும் நிப்பாட்ட சொல்லுங்கப்பா. டேய், குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து என்னென்னமோ செஞ்சு உனக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீ சாதாரணமா வேணாங்கற? வேண்டாம் நான் சொல்லலப்பா, மாயா தான் சொல்றா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, மாயாவுக்கு இதுல ஆர்வமே இல்லை. அவ ரொம்ப சோகமா இருக்காப்பா. அவளை சோகமா வச்சுக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிருந்த கேப்ல உங்க அம்மா ஏதாவது பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும். டேய், இப்ப என்ன, உங்க அம்மா வாங்கின சத்தியம் தானே நீயும் மாயாவும் சந்தோஷமா வாழ்றதுக்கு குறுக்க நிக்குது? ம். டேய், இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காடா? அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு. அப்பா எனக்கு அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. எனக்கு மாயா சமாதானமாகணும், அது போதும். அதான பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இந்த சாந்தி முகூர்த்த விஷயமா அம்மா கிட்ட எல்லாரும் எவ்வளோ பேசணுமோ அவ்வளவும் பேசியாச்சு. அவங்க வந்து பரிகாரமும் பண்ணிட்டாங்க. அப்பவும் அவங்க சத்தியம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா எங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. டேய் சீனு, அவ சத்தியத்தை வாபஸ் வாங்குவா. அதெல்லாம் மாட்டாங்கப்பா, ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. மறுபடியும் தற்கொலை அது இதுன்னு சொல்லி பேசுவாங்க. அம்மா கிட்ட எதுவும் பேச வேண்டாம்ப்பா. டேய், உங்க அம்மா கிட்ட நான் பேச மாட்டான்டா. இனி சட்டம் தான் பேசும். என்னப்பா சொல்றீங்க? வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு தான் அடங்கும்னு சொல்லுவாங்க. மாயா கிட்ட உங்க அம்மா வாங்கின சத்தியத்தை நாம பேசி வாபஸ் வாங்க வைக்க முடியாது. சட்டத்தினால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். அந்த ரூட்ல போய் சொல்ல வேண்டியவங்க வந்து சொல்ற விதத்துல சொன்னா உங்க அம்மா கேப்பா, கேட்க வைப்பேன். டேய், உங்க சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அப்பா என்னப்பா பண்ண போறீங்க? நடந்த பிறகு பாடுறா. இப்ப நீ கொஞ்சம் அமைதியா இரு. இது நீயும் மாயாவும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட வாரிசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னையோட நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வா, இந்த பாரு, முகத்தை சந்தோஷமா வச்சுட்டு வா. வா.